வணக்கம் நட்புக்களே. மாவடுனா எனக்கு கொள்ள ஆசை. மாவடு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் பழைய சாதத்துக்கும் சரி, தயிர் சாதத்துக்கும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதை அடிச்சுக்கவே முடியாது. ஸோ சின்ன வயசுலலாம் ரொம்பவே நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ அதோட யூசேஜ் ரொம்ப கம்மியாயிடுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், போடுறது கிடையாது மாவடு. நான் ஏதானும் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கிற ஷாப்லேயோ இல்லை நன்னா போட்டு தரவாழ்ட்டியோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சுட்டேன்னா அது பாட்டு ஒரு 4-5 மாதத்துக்கு இன்ஃபேக்ட் வரும். ஸோ யாரான கெஸ்ட் வந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி வர இதில் வடு ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். முன்னாடிலாம் ஈவன் குழம்பு ஜாத்துலேருந்தே நான் மாவடு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ என்னென்னா, இந்த வடுவை இவ்வளோ பெருசு நம்ம போட்டுட்டாலும் சரி, இல்லை கெஸ்ட்டுக்கு போட்டுனாலும் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுவோம். அதை இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்குமேன்னு தோணும். அதனால் இதை வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு 5-6 வடுவை எடுத்து ஒரு க்ளீன் கட்டிங் ட்ரே இந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன். அதில் போட்டுட்டு ஒரு நைஃபால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த பாட்டிலில் போட்டுட்டு இந்த மாவடு ஜலத்துலேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இதை அதில் விட்டுற போகிறேன். ஸோ அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னொன்று, அப்புறமா இது தீர்ந்த உடனே திருப்பி இதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ போட்டு காட்டுறேன். அதை பாருங்கள். இது நான் ஒரு 10 வடு எடுத்துட்டேன். அதில் குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த பாட்டிலில் போட்டு இப்போ மாவடு ஜலத்தையும் கொஞ்சம் ஊற்றுறேன். இந்த மாதிரி இது எல்லா பீஸையுமே பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். நான் 10 வடு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர்னால் இன்னொரு கூட 2-3 வடு சேர்த்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லைன்னா அப்பப்போ கூட நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவடு ஜலத்துலேருந்து கொஞ்சம் ஊற்றி வைக்கிறேன். கொஞ்சமாக விட்டுண்டா போதும், அதுவே நல்லா ஊறிக்கும். இப்போ பாருங்கள், பாட்டிலில் ஜலத்தோடு சேர்ந்துட்டு இதாக இருக்கும். நமக்கு வேணும்னா 2 துண்டு எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். பெருசாக போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃபாலோ திஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.